புதுச்சேரி முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள பாஜக எம்எல்ஏக்கள் மேலிட தலைவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளரின் படுதோல்வியை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து முறையிட்டனர். அரசியல் ரீதியாகத்தான் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் கூறியதைத் தொடர்ந்து அதிருப்தி அடைந்த எம்எல்ஏக்கள் பாஜக டெல்லி மேலிட பொறுப்பாளர்களை சந்தித்து முறையிட நேற்று இரவு டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளனர். பாஜக தலைவர் செல்வ கணபதி தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், வெங்கடேசன் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கரன், கொல்லம்பள்ளி அசோக் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டனர். இவர்கள் பாஜக தலைவர் நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்களை இன்று சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் தோல்வியை அடுத்து புதுச்சேரியில் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தர வேண்டும், இருக்கின்ற வாரிய தலைவர் பதவிகளை நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி ஆளும் அரசு பாஜக ஆதரவு எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஆளுநரை சந்தித்த நிலையில் மீண்டும் டெல்லி புறப்பட்டு உள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது.